வணக்கங்க. இன்றைக்கி வந்து பிரெட்காம் குரூப்பில் வந்து செபி நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், பிஎஸ்சியும் சரி, இந்த மாதிரி வந்து பிரெட்காம் குரூப்பை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் ட்ரேடிங்கை அப்படின்னு சொல்லி 11th ஜூன் 11 இருந்து அப்படின்னு சொல்லி சர்க்குலர் விட்டுருந்தாங்க. இப்போ என்னென்னா அதை வந்து சரி பண்ணுறது விதமாக பிரெட்காம் குரூப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஜூன் 11க்குள்ளே வந்து நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தரப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி மேலும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒரு இமெயில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி குறைகள் வந்திருக்கு, அதை வந்து மேற்கொண்டு நாங்கள் வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, எஃப்ஐஐக்கு, அப்புறம் மட்டும் எங்குள்ள பப்ளிக் அனைவருக்கு ஷேர் ஹோல்டருக்கும் நாங்கள் வந்து எப்பவுமே நம்பிக்கையாக இருப்போம், மேற்கொண்டும் ட்ரஸ்ட்டாக இருப்போம், நாங்கள் நிறையா பல துறைகளில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், அவர் சொல்கிற மாதிரி ஜூன் 11க்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா செபி வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சர்க்குலரை. அதர்வைஸ் வந்து திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க பிரெட்காம் குரூப்புடைய ட்ரேடிங்கை வெப்சைட்டில் என்எஸ்சியில்.